அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் இயல் 4 இருக்கக்கூடிய எச்சம் அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல எச்சம் என்றால் என்ன பார்க்கலாம். எச்சம் என்பது இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம். படித்த பையன், ஓடிய குதிரை. இப்போ இந்த எடுத்துக்காட்டில் நம்ம பார்க்கும்போது படித்த பையன், இதில் படித்த எனும் சொல், அதே மாதிரி ஓடிய, இந்த ரெண்டு சொல்லும் நம்ம பார்க்கும்போது பொருள் முற்று பெறலை, கம்ப்ளீட் ஆகலை. அதனால் இதை எச்சம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செயலில் பொருளானது முற்று பெறாமல் எஞ்சி இருந்தால் அதை நம்ம எச்சம்னு சொல்லுவோம். ஒரு சொல்லில் செயல் முற்று பெறாமல் எஞ்சி நின்னா அதை நம்ம எச்சம்னு சொல்லுவோம். இந்த எச்சமானது ரெண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், ரெண்டாவது வினையெச்சம். பெயரெச்சம், வினையெச்சம். எச்சம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். முதல்ல பெயரெச்சம் என்றால் என்ன பார்க்க போகிறோம். பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா, பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். எச்சம்னா நமக்கு தெரியும், எச்சம்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது தான் எச்சம். பெயரெச்சம்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இப்போ நம்ம இந்த எடுத்துக்காட்டிலே நம்ம பார்த்தோம்ல, படித்த பையன், படித்த பையன், ஓடிய குதிரை, பாடிய பெண். இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இதில் அ வரும், இத்து கூட்டல் அ. அதே மாதிரி இ கூட்டல் அ. இப்போ நம்ம பெயரெச்சம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அ என்னும் விகுதியை பெற்று முடியும், ஆங்கிற விகுதியில் வரும். அதுக்கப்புறமா பெயரை கொண்டு முடியும், பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பெயரெச்சம்னாலே ஆவை கொண்டு முடியும், இதுதான் பெயரெச்சம் எனப்படும். இந்த பெயரெச்சமானது ரெண்டு வகைப்படும். பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், ரெண்டாவது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என ரெண்டு வகைப்படும். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் இந்த இதுலயே இருக்கு. இதுல தெரிநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா எடுத்துக்காட்டோட பார்ப்போம். எழுதிய கடிதம். இப்போ எழுதிய கடிதம் இதில் நம்ம பார்க்குற மாதிரி முதல்ல ஏல முடிஞ்சிருக்கு, ஈ கூட்டல் அ. அடுத்தது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரி, இதை எப்படி தெரிநிலை பெயரெச்சமாக ஆச்சு அப்படின்னு சொன்னால், இது காலம் நமக்கு தெளிவாக தெரியும். தெரிநிலை பெயரெச்சம்னா காலம் நமக்கு தெளிவாக தெரியும். எழுதிய கடிதம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இறந்த காலம். காலம் நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்தது செயல் தெளிவாக தெரியும். செயல் நமக்கு என்னது? எழுதுதல். அப்போ தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா, காலம் தெளிவாக தெரியும், அதே மாதிரி செயல் தெளிவாக தெரியும். காலமும் செயலும் வெளிப்படையாக தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதுதான் நமக்கு தெரிநிலை பெயரெச்சம். அதுதான் நமக்கு தெரிநிலை பெயரெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா, காலமும் செயலும் வெளிப்படையாக தெரிவது தான் தெரிநிலை பெயரெச்சம். காலமும் செயலும் வெளிப்படையாக தெரிஞ்சா அது தெரிநிலை பெயரெச்சம். அடுத்து நம்ம பார்க்க போறது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இப்போ எடுத்துக்காட்டா சிறிய கடிதம், நல்ல பெண்,
இப்போ நம்ம பெயரெச்சமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இ ஈ கூட்டல் ஏல வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இல் கூட்டல் வந்திருக்கு. அப்போது இது வந்து பெயரெச்சம்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரி, இது வந்து எப்படி குறிப்பு பெயரெச்சமாக ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் காலம் நமக்கு வெளிப்படையாக தெரியல. இதில் நமக்கு காலம் வெளிப்படையாக தெரியல. சிறிய அப்படிங்கிறதுல காலம் அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமாங்கிறது தெரியல. அதுமாரி நல்ல அதில் அது வந்து நமக்கு இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா எதுவும் நமக்கு தெரியலை. அதே மாதிரி செயலும் நமக்கு தெரியலை. என்ன இந்த சிறிய கடிதம் இது வந்து நமக்கு எதை மட்டும் நமக்கு உணர்த்துதுன்னா அந்த பண்பை மட்டும் உணர்த்துது. பண்பை மட்டும் உணர்த்துறதுனால இது குறிப்பு பெயரெச்சம். அப்போ குறிப்பு பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா, காலம் நமக்கு தெரியாது, அடுத்ததாக செயலும் நமக்கு தெரியாது, ஆனால் பண்பு மட்டும் வெளிப்படையாக நமக்கு தெரியும். சிறிய நல்ல அப்படின்னு பண்பு மட்டும் தெரியறதுனால இது குறிப்பு பெயரெச்சம் என அழைக்கப்படும். அப்போது நம்ம எச்சம் சொன்னால் பொருள் முற்று பெறாமல் இருக்கிறது தான் எச்சம். இந்த எச்சமானது 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். பெயரெச்சம்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். வினையெச்சம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த பெயரெச்சத்தை நம்ம 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம்னா காலமும் செயலும் நமக்கு வெளிப்படையாக தெரியும். குறிப்பு பெயரெச்சம்னா காலமும் செயலும் நமக்கு வெளிப்படையாக தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா பண்பு மட்டும் வெளிப்படையாக தெரியும். இது குறிப்பு பெயரெச்சம் என அழைக்கப்படும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வினையெச்சம். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது வினையெச்சம். இப்போ வினையெச்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், எச்சமானது பொருள் முற்று பெறாமல் இருக்கிறது எச்சம்னு பார்த்தாச்சு. இப்போ வினையெச்சம் அப்படின்னு சொன்னால் வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம். வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது படித்து முடித்தான், பாடி சென்றாள், இப்போ இந்த வினையெச்சத்துக்கு நம்ம இப்போ பெயரெச்சத்துக்கு ஏல முடியும்னு சொன்னேன். இப்போ வினையெச்சத்துக்கு எதில் முடியும்னா ஊ ஈல முடியும் விகுதி. ஊ ஈ இந்த ரெண்டும் வினையெச்சம். பெயரெச்சத்துக்கு ஏல முடியும்னு சொன்னேன். இது வந்து ஊ ஈல முடியும். இப்போ படித்து இத்து கூட்டல் ஊ. அதே மாதிரி பாடி இட்டு கூட்டல் ஈ. ஊவும் ஈலாம் வரும். இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வினை எச்சம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இது வினைமுற்றை கொண்டு முடியும்னா முடித்தான், சென்றால் இது ரெண்டுமே வினைமுற்று. வினைமுற்றுனா இப்போ எச்சம்னா நம்ம என்னன்னு சொன்னோம், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது எச்சம்னு சொன்னோம். முற்று அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த வினையானது முற்று பெற்றிருக்கும், முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும், அதுதான் வந்து வினைமுற்று. அப்போ வினை எச்சம்னா என்னன்னா வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் எனப்படும். வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இது ஊ ஈ அப்படிங்கிற விகுதிகளை பெற்று வரும். ஊ ஈங்கிற விகுதிகளை பெற்று வரும். இந்த வினையெச்சமானது 3 வகைப்படும். இந்த வினையெச்சமானது 3 வகைப்படும். என்னதெல்லாம் அப்படின்னா, அங்கே நம்ம பார்த்த மாதிரியே தெரிநிலை வினையெச்சம், ரெண்டாவது குறிப்பு வினையெச்சம், மூணாவது முற்றெச்சம். சரி, அப்போ இந்த வினையெச்சமானது 3 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினையெச்சம், அடுத்தது குறிப்பு வினையெச்சம், மூணாவது முற்றெச்சம். இப்போ முதல்ல தெரிநிலை பார்க்க போகிறோம். தெரிநிலை நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். தெரிநிலை அப்படின்னு சொன்னாலே காலமும் செயலும் தெளிவாக தெரியும். காலமும் செயலும் வெளிப்படையாக தெரிஞ்சுதுன்னா அது தெரிநிலை வினையெச்சம். இப்போ எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். இப்போ வந்தான்ங்கிறது வினைமுற்று. இப்போ எழுதி அதில் ஈங்கிற இத்து கூட்டல்
ஈ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. அப்போது நமக்கு ஊ ஈ வந்தால் அது வந்து வினையெச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஊ ஈ வந்தால் வினையெச்சம்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது வந்து வினைமுற்றை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து என்னது வினையெச்சம். இதில் நமக்கு காலம் தெளிவாக தெரியுது. எழுதி வந்தான்னா ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டான். அப்போ எழுதி முடிச்சிட்டான் அப்படிங்கிறப்ப அது இறந்த காலம். காலம் இறந்த காலம். இப்போ செயல்னு பார்க்குறப்ப நமக்கு எழுதுதல்ங்கிற செயல், எழுதுதல் அப்படிங்கிற செயல். அப்போ காலமும் நமக்கு தெளிவாக தெரியுது, செயலும் தெளிவாக தெரிஞ்சதுனால இது தெரிநிலை வினை எச்சம் எனப்படும். இது தெரிநிலை வினை எச்சம் எனப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குறிப்பு வினையெச்சம். அடுத்தது நம்ம குறிப்பு வினையெச்சம் பார்த்தோம். ஏற்கனவே குறிப்பு பெயரெச்சம் பார்த்தோம்ல. குறிப்பு பெயரெச்சம்னா காலமும் செயலும் நமக்கு வெளிப்படையாக தெரியாது, ஆனால் பண்பை மட்டும் உணர்த்தும். அதே போல தான் இங்கேயும் காலமும் செயலும் வெளிப்படையாக தெரியாது, பண்பை மட்டும் இது வந்து உணர்த்தும். எடுத்துக்காட்டா வேகமாக சென்றான், வேகமாக சென்றான். மெல்ல நடந்தால், இதில் வேகமாக சென்றான், மெல்ல வந்தால், இது எல்லாமே நமக்கு என்னது ஒரு காலத்தையோ செயலையோ நமக்கு குறிக்கலை. இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா பண்பை மட்டும் உணர்த்துறதுனால இது குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டலை, பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தி வர்றதுனால இதை வந்து நம்ம குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றெச்சம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றெச்சம். இப்போ எடுத்துக்காட்டா கலா படித்தனல் மகிழ்ந்தாள். கலா படித்தனல் மகிழ்ந்தாள். இந்த எடுத்துக்காட்டை பார்க்கும்போது இப்போ இதில் இந்த படித்தனல் அப்படிங்கிறது படித்து அப்படிங்கிற வினையெச்ச பொருளை தருது. படித்து மகிழ்ந்தாள். இந்த படித்தனல்ங்கிறது படித்து அப்படிங்கிற வினை எச்ச பொருளை தர்றதுனால இதை முற்றெச்சம் சொல்கிறோம். அப்போ ஒரு வினை முற்றானது, இது மகிழ்ந்தாள்ங்கிறது ஒரு வினைமுற்று. ஒரு வினைமுற்றானது படித்து அப்படிங்கிற எச்ச பொருளை தர்றதுனால, எச்ச பொருளை தந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால அது முற்றெச்சம் எனப்படும். இப்போ இந்த ஒரு எச்சமானது ஒரு எச்சமானது வினையெச்சம், ஒரு வினை எச்சமானது என்ன செய்யுதுன்னா எச்ச பொருளை தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால அது முற்றெச்சம் என அழைக்கப்படும். ஒரு வினைமுற்றானது எச்ச பொருளில் வந்து வினைமுற்றை கொண்டு வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால அது முற்றெச்சம் எனப்படும். இதுதான் முற்றெச்சம். சரி, இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு எச்சம் பார்த்தோம். எச்சம்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது தான் எச்சம். இந்த எச்சமானது ரெண்டு வகைப்படும்னு பார்த்தோம். ஒன்று வந்து பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும்னு பார்த்தோம். பெயரெச்சம் வந்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என ரெண்டு வகைப்படும். அந்த தெரிநிலை பெயரெச்சம்னா காலமும் செயலும் வெளிப்படையாக தெரியும். குறிப்புனா காலமும் செயலும் வெளிப்படையாக தெரியாது, பண்பினை மட்டும் உணர்த்தி வரும்னு பார்த்தோம். பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிற விகுதியை பெற்று முடியும். பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும். இதுதான் அதில் தெரிய வேண்டியது. அதுக்கப்புறமா வினையெச்சம் பார்த்தோம். வினையெச்சம்னா வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இது மூன்று வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், அடுத்ததாக குறிப்பு வினையெச்சம், அடுத்தது முற்றெச்சம். இப்போ தெரிநிலை வினையெச்சம்னா காலமும் செயலும் நமக்கு வெளிப்படையாக தெரியும், அது வந்து தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். இப்போ குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொன்னால் காலமும் செயலும் நமக்கு வெளிப்படையாக தெரியாது, பண்பு மட்டும் உணர்த்தி வருவது தான் குறிப்பு வினையெச்சம்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு வினைமுற்றானது எச்சப்பொருள் தந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது தான் முற்றெச்சம் எனப்படும். இது வரைக்கும் நம்ம வந்து எச்சம் பார்த்துட்டோம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தமிழால் வெல்வோங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவை நான் வந்து அடுத்தடுத்து போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.